நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி, மே மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 5:28 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:44 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:44 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் மிகவும் மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். பல வகையிலும் உங்களுக்கு பணம் வந்து குவியக்கூடிய சூழல் ஏற்படுத்துங்க. உழைப்பின் அருமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மேஷம் ராசினியர்கள் தொழில் உற்பத்தி விற்பனையை சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. கடன் விவகாரங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள். சிறு கடனையும் தயவு செய்து அடைக்க பாருங்கள். ஆதாய பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் விரும்பிய பொருட்களை இன்று கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள முடியும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். வீண் கவலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். மற்றவர் ஆலோசனைகளை ஏற்கும் முன்பு அது பற்றி பரிசீலிப்பது நல்லது. எதிலும் கவனம் இருக்கட்டுங்க. நல்லது கெட்டதுகளை யோசித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். தவறாக இருந்தால் கூட மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து யாரையும் நீங்கள் தூற்றி பேச வேண்டாம். சில நேரங்களில் மன வருத்தம் பெரிதாக கொள்வீர்கள். ஆகையால் முன்கூட்டியே நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முக்கியமாக இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். கூடுதல் கவனம் எதிலும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணமும் ஏற்படக்கூடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கைக்கு இன்று நீங்கள் அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மன மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை வாழ முடியும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக வெற்றி கொள்ள முடியும். பெண்கள் கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். காதலில் விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். மனம் பயம் கொள்ளாதீர்கள். இன்று மாணவர்கள் முக்கிய முடிவுகளை இல்லத்தில் பேசி எடுக்க வேண்டும். உயர்கல்வியில் ஜெயிப்பதற்கான சூழல் இருக்கின்றது. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. மாணவ செல்வனுக்கு இன்று மனம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறுங்க. விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பது நல்லது. இந்த நாள் நீங்கள் இறைவன் சரணாகதி அடைவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். பரணி கூடுதல் முயற்சிகள் எடுத்து வெற்றி பெற முடியுங்க. ஆதாய பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். மனம் என்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொள்ளும். வீண் கவலைகள் ஏற்பட்டு பின்னு சரியாக கொடுங்க. நல்லது கெட்டதுகளில் இன்று நீங்கள் பங்கு கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவகாரங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம்.
இந்த நாள் உறவினர் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். கிருத்திகை, இன்று குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். பொருளாதார விருத்தியும் உண்டாகக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எதிரி இடமாறி போகின்ற சூழல் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளாக இருக்கும். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்குங்க. உழைப்பின் அருமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உறவினர் உங்களிடம் அன்பு பாராட்டக்கூடும். வியாபார வளர்ச்சியில் திட்டமிட்ட இலக்கு எல்லாம் நிறைவேறக்கூடும். சிக்கனத்தை இன்று நீங்கள் கடைபிடிப்பீர்கள். அரசியல் துறையில் உள்ளவர்கள் இன்று முன்னேற்றமான பதவிகளை பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படும். முன்னேறுவதற்கான முயற்சியில் வெற்றி கொடுக்கும். எதிர் நீச்சல் போட்டு வாழ்க்கை இன்று நீங்கள் வளமாக்கி கொள்ள முடியுங்க. வீண் அலைச்சலை மட்டும் தவிர்க்க பாருங்கள். வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கூடுதல் நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். மன தெளிவு ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். அவசர முடிவுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை இன்று நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்குங்க. தொழில், வேலை, உத்தியோகம் என்று எல்லாவற்றிலும் வெற்றி அடைய முடியும். சேமிப்படக்கூடிய சூழலை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல நாளாக இருக்க கொடுங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பெரும் எடுக்க முடியும். பெண்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப எதிலும் ஈடுபடுவது நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பய வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துடிப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லோருக்கும் இன்று மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். என்று மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை, என்ற உடல் ஆரோக்கியம் சீர்படும். வெயிலில் மட்டும் அதிகமாக சுற்றித் திரிய வேண்டாம். எதிரிகள் இடமாறி போகின்ற சூழல் ஏற்படக்கூடுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எதிர்நீச்சல் போட்டு செல்வீர்கள். இன்று வீணான வேலைகளில் ஈடுபட்டு நேரம் செலவிடாதீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ரோகிணி, மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்பட்டது சரியாகுங்க. சிக்கனத்தை கடைபிடித்து காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. துணிந்து எடுக்கும் முடிவுகளில் ஓரளவு வெற்றி இருக்கும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிக்கனத்தை கடைபிடித்தால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்கள் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். மிருகசிரிஷம், சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். திட்டமிட்ட இலக்கை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியும். கற்பனை திறன் மிதந்து காணப்படக்கூடுங்க. வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பொது பிரச்சனைகளில் மட்டும் தயவு செய்து கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றை நெருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழில் வியாபாரத்தில் இலக்கை அடைவதற்கு கூடுதலாகவே இன்று பணிபுரிவீர்கள். புதிய இனங்களில் செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் பொறுமையாக சென்று வர வேண்டும். மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. என்று பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். குடும்ப வருமானம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. எதிலும் ஆக்கப்பூர்வமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாக கொடுங்க. எல்லோரும் மனதிலும் இன்று நீங்கள் இடம் பிடிப்பீர்கள்.
பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்குள்ள சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது மிக நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை மட்டும் தயவு செய்து குறைகள் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். நிர்வாகம் சீர்கேடுகள் சரி கட்டிவிட முடியும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை யோசித்து பேசுங்கள், யோசித்து முடிவெடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நிர்வாகம் சிறப்பாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டும். மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் என்று துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொது பிரச்சனையில் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யாரையும் தயவு செய்து நீங்கள் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். திருவாதிரை இந்த நாள் குடும்ப வருமானம் கண்டிப்பாக பெருகும். எதிலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். ஆக்கப்பூர்வமாக யோசித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் இருந்த குழப்பம் கண்டிப்பாக சரியாகுங்க. தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் போலவே தாய் தந்தையாரிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். புனர்பூசம் என்று குடும்ப வருமானம் சீராக இருக்கும். எதிலும் முன்னேற்றகரமான சூழல் ஏற்படக்கூடும். ஆக்கப்பூர்வமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுடைய இலக்கை அடைவதற்கு கடுமையாக போராடுவீர்கள். இந்த நாள் திட்டங்கள் இட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்கும். பொது பிரச்சனைகளில் மட்டும் தயவு செய்து கருத்துக்கள் சொல்ல வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக வாகனத்தில் இயக்கும்போது பொறுமை வேண்டுங்க. கடகம் ராசினியர்கள் என்று நீங்கள் சுறுசுறுப்புடனும் எதிலும் செயல்படுவீர்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். வழக்கத்திற்கு மாறான பணி ஏற்பட்டு பின்னர் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்கும், பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் சீராக நண்பரின் உதவிகள் கிடைக்குங்க. கடகம் ராசினியர்கள் என்ற அளவான பரமானது தான் கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு எதிலும் இன்று ஈடுபட வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். நிர்பந்தத்தின் பேரில் எந்த ஒரு பொருட்களையும் வாங்க வேண்டாம். என்று முழு முயற்சிகள் எடுத்தால் வெற்றி பெற முடியுங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி கண்டிப்பாக உதவிகளும் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அதிக உழைப்பின் மூலமாக லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் கூடுதல் உழைப்பின் மூலம்தான் செய்து முடிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். மனசுக்குள் ஆறுதலும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உண்டாகுங்க. பெண்கள் இன்று யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று காதுலங்க. கடகம் ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள். ஏனோதானமாக இருந்து விட வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். சந்தேக பார்வை வேண்டாம் என்று மாணவர்கள் மன உளைச்சல் இருந்து விடுபடுவீர்கள். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்குங்க. மாணவர்கள் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இந்த நாள் எதிலும் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடுங்க. பொருளாதாரம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகி இன்று உதவிகள் கிடைக்கக்கூடும்.
அளவான பணவரவு இன்று ஏற்பட கொடுங்க. நிர்பந்தத்தின் பேரில் பொருட்களை மட்டும் வாங்க வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் ஆறுதலும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்கும். பூசம் காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். மனம் அலைப்பாய்ந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்ப்புகள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. அனைவரிடத்திலும் இன்று நல்ல பெயர் எடுப்பீர்கள். நிர்பந்தத்தின் பேரில் மட்டும் பணம் வாங்க வேண்டாம். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்கள், அது போதும். ஆயில்யம் என்று தயவு செய்து நீங்க தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாங்க. வீண் அலைச்சலையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உடல் உஷ்ணம் கொஞ்சம் அடையும் பார்த்து கொள்ளுங்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீக எண்ணத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். என்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முன்னேற்பாடுடன் செய்வது மிக நல்லது. பொறுமையும் மிகுந்து காணப்படக்கூடும். அன்பையும் வெளிப்படுத்தக்கூடும். சிம்ம ராசினியர்கள் வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். செயல்களை உங்களால் சிறப்புடன் செய்ய முடியுங்க. வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுத்தாலும் இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லோரும் உங்களை பற்றி நல்ல விமர்சனத்தை எதிர்கொள்வார்கள். உங்கள் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சி சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஊட்டச்சத்தான உணவினை உண்டு மகிழ்வீர்கள். என்று செல்வம் ஒரு பக்கம் சேரும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் கண்டிப்பாக அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. மனோதைரியம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதையும் துணிச்சலாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இன்று பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். அந்நிய நபரிடம் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டும் காணாமல் செல்வது மிக நல்லதுங்க. யார் என்ன சொன்னால் என்னங்க, எந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு உடைய பணிகளை செய்ய பாருங்கள், அது போதும். என்று விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள். என்று பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் அற்புதமாக கைகூடிவிடும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க முடியுங்க. உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், கவனமாக இருங்கள். காதலை நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது எல்லாத்திடம் பேசி எடுப்பது நல்லது. இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் செல்லுங்க. கலைத்துறையிலும் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும். எது எப்படியோ படிப்பதற்கும் நேரம் ஒதுக்குங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். செயல்களின் நியாயத்தை பின்பற்றுவீர்கள். பலரும் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வார்கள். ஊட்டச்சத்தான உணவினை உண்டு மகிழ்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனோதைரியம் என்று கூடிவிடும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். பூரம் எதிரிகள் என்று தவிடுபொடியாக கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. என்று ஊட்டச்சத்தான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தையும் இன்று பலப்படுத்துவீர்கள். இந்த நாள் இன்று மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். உத்திரம் குடும்ப சுமையை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். அதிகாரமிக்க நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. நியாயத்தை இன்று பின்பற்றக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்லவர்கள் இன்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள். பலரும் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வார்கள். இந்த நாள் சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்கள் எதிலும் ஓய்வாக இருப்பது ரொம்ப நல்லது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்கும். நல்ல எண்ணங்கள் மூலம் வாழ்க்கையை நீங்கள்
கண்டிப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சொத்து பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கன்னி ராசி நேயர்கள், சிலர் சொல்லும் அறிவுரைகளை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்பட வேண்டும். இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடும். வெகு நாட்களாக பார்க்க நினைத்த நபரை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக போராடுவீர்கள். அதிகமாக பணிபுரிவது என்று அவசியம். வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். மித வேகத்துடன் செல்வது மிக நல்லது. இன்று உறவினர் நண்பருடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டு சரியாக கூடும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மற்றவர் சொல்கின்ற ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பின்னர் நாம சரிபார்த்து கொள்ளலாம். மேல் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகி செல்லும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று பெண்கள் கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறக்கூடும். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். அதேபோல் கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். காதலில் விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. இன்று மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக காணப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். உயர்கல்வி சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆற்றல்கள் உங்களுக்கு மிகுந்து ஏற்பட கொடுங்க. என்று வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. காரியங்களை நீங்கள் அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். தொடர்ந்து போராடுகள், முன்னேறி செல்ல முடியும். அஸ்தம். மற்றவர் சொல்கின்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். காரியங்களை நிதானமாக செய்ய பாருங்கள். மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நேர்மையை இன்று நீங்கள் கடைபிடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. இன்று சத்தான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று சுய தொழில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். சித்திரை. இன்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. உங்களுடைய கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. என்ற மன உளைச்சலிருந்து விடுபடுவீர்கள். கவலைகளை என்று மறந்து எதிலும் செயல்படுவீர்கள். இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்க கொடுங்க. துலாம் ராசி நேயர்கள், ஏழு எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாற்றங்களை எல்லாம் விரும்பக்கூடியவராக இன்று நீங்கள் இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடக்கூடும். சிறிய முயற்சி அதிக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விலகி சென்ற நண்பர்கள் என்று மீண்டும் வரக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு அன்பு பாராட்டும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவும் இன்று சீராக அதிகரிக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். தொல்லைகள் கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். வீண் கவலைகள் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்குங்க. என்று முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றுங்க. என்று கவனமாக பணிகளை மேற்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உறவினர் வருகையும் இன்று இருக்க கொடுங்க. அவரிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசி பழகுங்கள். கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். என்று பெண்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக பேசுங்கள். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பெண்கள் இன்று திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை பொறுப்புகள் வேண்டும், குழப்பங்கள் வேண்டாம். எடுக்கும் முடிவுகளை சரியாக எடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். என்று மாணவர்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று மாணவர்களுக்கு புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க.
முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மீன் மனக்கவலை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. பணவரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் வரக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை இன்று நீங்கள் வாங்குவீர்கள். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதிலும் வேகம் குறைத்து கொண்டு விவேகமுடன் செயல்பட பாருங்கள், அது போதும். சுவாதி. எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு தகுந்தாற் போல இருக்க கொடுங்க. வீண் கவலைகள் மட்டும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாக கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. விசாகம். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். காரியங்களை அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருக்கடியான சூழலில் இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். தனவரவும் சீராக இருக்கக்கூடும். விலகிச் சென்ற நண்பர்கள், உறவுகள் என அனைவரும் உங்களிடம் வரக்கூடும். நட்பு பாராட்ட கூடுங்க. நல்ல மனசை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். ராசியில் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு இன்னும் முடியவில்லை இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. பேச்சுக்களை குறைத்து கொண்டு பேசுவது மிக நல்லது. பிறருக்கு உதவுவதால் மறைமுக சிரமங்கள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. பணிகளில் சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவசியம் இல்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பணம் வராத வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம். தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கக்கூடும். கொஞ்சமாக பண கடனும் இன்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனம் கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிலும் வேகத்தை குறைத்து கொண்டு விவேகமுடன் செயல்படுவது நல்லது. கூடுதலாக உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக கண்டிப்பாக இருக்கும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களில் ஏற்படக்கூடிய தடை தாமதத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை நல்ல முறையில் உருவாக்கி கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போடுவது நல்லது. எதிலும் கவனமாக இருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. முக்கியமாக வாடிக்கையாளர்களை அனுசரித்து சென்று வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். தொழிலையும் நீங்கள் வளமாக்கி கொள்ள பாருங்கள். கூடுதல் லாபம் எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள முடியுங்க. யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும். பெண்கள் சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை பொறுமை வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல மனசுக்கு காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செல்ல கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. பிறருக்கு உதவிகள் செய்வதால் மனம் சந்தோஷம் அடையக்கூடும். இருந்தாலும் குழப்பங்கள் மட்டும் எதிலும் அடைய வேண்டாம். இன்று வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் என்பது சுலபமாக்கி கொள்ள முடியுங்க. பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். செய்யும் செயலில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கோபப்படாமல் பேசுங்கள். எதையும் இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். அனுஷம். இன்று நிறைவேறாத காரியம் நிறைவேறுங்க. பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கோபப்படாமல் பேசுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். கூடுமானவரை இன்று வேகத்தை குறைத்து கொண்டு விவேகமுடன் செயல்படுங்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டை. மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். அனைவரிடத்திலும் அன்பு காட்டுங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுங்கள். இன்று வாழ்க்கையில் உங்களுக்கு இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். அது போதுங்க. தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று நீங்கள் மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அன்பை கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கிக் கொள்வீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை இன்று சாதித்து காட்டுவீர்கள். சொன்ன சொல்லை இன்று எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட புதிய நம்பிக்கை இன்று ஏற்படக்கூடும். மாற்றாரையும் இன்று மதிப்புடன் நடத்துவீர்கள். தொழில் வளம் பெறுவதற்கு இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு சீராக கிடைக்கும். வழக்கு விவகாரத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்பட்டு பின்னு சரியாகுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவரை பார்த்து எதையும் செய்ய தோன்றும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை விட்டுவிடுவது எப்பொழுதுமே நல்லது. எண்ணிய காரியம் கை கொடுங்க, பயப்பட வேண்டாம். இன்று வெயிலில் அதிகமாக செல்ல வேண்டாம். வீண் அலைச்சலையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சிக்கலான பிரச்சனைகளில் கூட நல்ல முடிவு கண்டிப்பாக ஏற்படுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள். முக்கியமாக பெண்கள் சில பணிகளை செய்வதில் தயக்கம் ஏற்படக்கூடும். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியம் இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் அடையும், கவனம் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரைங்க குழப்பம் இருக்கும். என்ன முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். இல்லத்தில் பேசுவதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாதுங்க. பிடித்தமான கல்வி கண்டிப்பாக அமையும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்கின்றது. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். முழு முயற்சி எடுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த நாள் பொது பிரச்சனைகளில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதிய நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மாற்றாரையும் மதிப்புடன் நடத்துவீர்கள். செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. அனுகூலமான நல்ல பலனும் உருவாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். வீண் அலைச்சல் குறைந்து நிம்மதி ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். இருந்தாலும் வீண் அலைச்சலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போராடும் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக சிறப்படையுங்க. காரிய அனுகூலமும் ஓரளவு ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவும் கிடைக்கக்கூடும். வழக்கு விவகாரத்தில் அனுகூலமான தீர்வு ஏற்படக்கூடுங்க. மாற்றாரையும் இன்று மதிப்புடன் நடத்துவீர்கள். இந்த நாள் செல்வபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். உத்திராடம் என்ற இறைவன் அருளால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. நல்ல முடிவு எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரமும் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. கூட்டு முயற்சியால் இன்று எதிலும் வெற்றி பெற முடியும். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்க கொடுங்க. சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிட்டு சிறப்பான வாழ்க்கையும் இன்று ஏற்பட்டுவிடும். வழக்கு விவகாரத்தில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். சுய அந்தஸ்து காப்பதில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானதுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு தொழில் செய்யுங்கள், அது போதும். உற்பத்தி விற்பனை சீராகவே இருக்க கொடுங்க. ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை நீங்கள் ரசித்து மகிழ வேண்டும். இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். எதிர்பார்த்த காரியங்களும் சிறப்பாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கூட நீங்கும். முக்கியமாக பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கவனமும் அனுசரணையும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் பணிகளை செய்வது நல்லது. இன்று நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாகவே நடைபெற கொடுங்க. வீட்டு தேவைகளும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. ஆசைகள் கனவுகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொறுமை என்பது வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். வாகனங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று பெண்கள் கூடுமானவரை நினைத்ததை கண்டிப்பாக முடிக்க முடியும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. மாற்றங்களை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். பெண்கள் யோசித்து முடிவெடுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுப்பது நல்லது. நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது.
காதல் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று மாணவர்கள் சிறந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் என்று யோசித்தும் சில முடிவில் எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. தொழிலில் உற்பத்தி விற்பனையும் சீராக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அளவான பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். சுய அந்தஸ்து காப்பதில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். என்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். திருவோணம். இந்த நாள் சொன்ன சொல்லை காப்பாற்றிவிட முடியுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். இன்று ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உத்தியோகம் செல்லக்கூடியவர்கள் மன பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. தயவு செய்து சக ஊழியர்களுடன் ஒற்றுமை காப்பது நல்லது. இந்த நாள் கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்களாகவே எந்த ஒரு வம்பு வழக்குகளும் செல்லாமல் இருங்கள். அது போதும். அவிட்டம். மன நிறைவாக வைத்துக் கொள்ளுங்கள். கவலை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை விரைவாக முடியுங்கள். இறைவன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் மன அமைதிக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபட பாருங்கள். பதட்டம் வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் வல்லவராக காணப்படுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கையை இழக்க வேண்டாம். கும்பம் ராசி நேயர்கள். என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. உங்களுடைய யதார்த்த பேச்சு பிறர் மனதை சங்கடப்படுத்திவிடும். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பணி சுமை கண்டிப்பாக விலகி செல்லும். புதிய இனங்களில் செலவு கொஞ்சம் ஏற்படும். பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். கவனமாக இருப்பது நல்லது. உடல் வலி போன்றவை கொஞ்சம் தொல்லை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடித போக்குவரத்தால் அனுகூலம் ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இன்னும் சிலருக்கு சுய தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. நேர்முகத்தன்மையும் கண்டிப்பாக வெளிப்படுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவர்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக குறையும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். நிர்வாகத்தை சிறப்புடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நேர்மையை கடைபிடித்து இந்த நாளை நீங்கள் அற்புதமாக வழிநடத்துவீர்கள். சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிட்டு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப் பெறுங்க. கும்பராசினியர்கள் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் தூரதேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். நெருக்கடியான சூழலை இன்று கண்டிப்பாக தவிர்க்க முடியுங்க. பெண்கள் ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கைகூடும். நம்பிக்கையை இழக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடுத்தொரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். படிப்பது ஒன்று மட்டுமே உங்களுடைய குறிக்கோள். அது மட்டுமே உங்களுடைய வேலை. அதை விட்டுவிட்டு வேற எந்த ஒரு வேலையிலும் கவனம் செலுத்த வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை படியுங்கள். அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். பண தேவைகளும் பூர்த்தியாகக்கூடும். சிரமங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டதும் மாறிவிடக்கூடும். என்று கண்டிப்பாக
பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. சதயம் என்ற சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கடித போக்குவரத்து மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடுங்க. கூடுதலாக பணி சுமை மீறி இருக்கக்கூடும். இன்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புரட்டாத்தி எதிலும் இன்று தைரியம் உண்டாகக்கூடும். உடல் நலமும் இன்று பெறக்கூடுங்க. தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். நிர்வாகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று பெயரும் புகழும் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடும். அதனை நீங்கள் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உயர்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்ல முடியும். மதி நுட்பத்தை வெளிப்படுத்தி காரியங்களில் வெற்றி பெற முடியும். புத்தி கூர்மையும் இன்று வெளிப்படுத்த முடியுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை நீங்கள் சிரமப்படாமல் எடுத்து செல்வீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் வருமானம் கிடைப்பதற்காக கண்டிப்பாக உழைப்பீர்கள். உபரி பண வருமானத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்பட கொடுங்க. இன்று மேல் அதிகாரிகளில் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக நீங்குங்க. தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எதையும் மனம் விட்டு பேசி முடிவு காண்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை நீங்கள் சரியான முறையில் கையாள வேண்டியிருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். தனக்கென்று தனி பாணியை அமைத்து கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியுங்க. மீனம் ராசினியர்கள் பிள்ளைகளுடன் சிரித்து பேசி மகிழ முடியும். மகிழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக் கொள்வீர்கள். நிர்வாகத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பிரச்சனையில்லை, பயப்பட வேண்டாம். மனம் விட்டு பேசுங்கள். காதல் வெற்றியை நோக்கியே செல்லுங்க. சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். இன்று மாணவர்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து பேசுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்வது மிக நல்லது. அன்றாட பணிகளில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இன்று மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த எண்ணங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். செல்வ போக வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியும். வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ள முடியும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியத்தில் வெற்றி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி எதிலும் தைரியமாக போராடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக நல்லது. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மிக நல்லது. மனவிட்டு பேசி எதையும் செய்யுங்கள். அவசரப்படாமல் இருக்க பாருங்கள். என்று வெற்றி உங்கள் பக்கம் இருக்குங்க. நேர்மை கடைபிடித்து எதிலும் ஈடுபட முடியுங்க. வருமானம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு சீராக செல்ல கொடுங்க. ரேவதி துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாழ்க்கையும் உங்களால் வளமாக்கி கொள்ள முடியுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். உயர்ந்த எண்ணங்கள் இன்றி மேலோங்கும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.